வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு புதிய பயனுள்ள காணொளியோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இது MLPST இலங்கையின் வனப்புமிகு காடுகளின் அழகையும் அதனுள் புதைந்து கிடக்கும் நல்ல பல விடயங்களையும் கொண்டு வரும் காணொளிகளின் தொகுப்பு. இந்த காணொளியில நாங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை காண இருக்கிறோம். இந்த காட்டுக்குள்ள நாங்கள் அரிதாக காணக்கூடிய ஒரு விலங்கத்தான் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா மக்களே? காடுகளுக்குள்ள புலி, சிங்கம், கரடி இவற்றையெல்லாம் விட, யானையையும் விட ஒரு பலமான மிருகம் இருக்குது. ராஜாக்கள் போல காடுகளுக்கு யாற்ற கட்டுப்பாட்டுகளையும் இல்லாமல் திரிகிற ஒரு வகையான விலங்கு இந்த காட்டுக்குள்ள இருக்கு என்றது உங்களுக்கு தெரியுமா? அந்த விலங்கத்தான் நாங்கள் இங்க பார்க்க இருக்கிறோம். யாற்ற கண்ணிலையும் படாமல் மிக அரிதாக சுற்றி திரிகின்ற இந்த விலங்குகள் இந்த காட்டினுடைய மறைமுகமான மற்றொரு ராஜாக்கள். அவைகள் தொடர்பாகத்தான் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். கண்டுபிடிக்கிறது அரிது, ஆனால் இவர்களுடைய தாக்குதல்களும் மிக பலமாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து இந்த காணொளியை பார்க்கக்குள்ள இந்த காணொளியில இவர்களுடைய மிக முக்கியமான பல விஷயங்களை நான் உள்ளடக்க இருக்கிறேன். இந்த மிருகங்கள், அதாவது இந்த விலங்குகளை பார்த்தீங்கன்னு சொன்னா இலங்கையினுடைய காடுகள்ல சில பிரதேசங்கள்ல மாத்திரம் காணப்படுது. அந்த விலங்குகள் தொடர்பாகவே நாங்கள் பேச இருக்கிறோம். வாங்க காணொளிக்குள்ள போவோம். சரி மக்களே, எங்கட பயணத்தை ஆரம்பிப்போம். இந்த பகுதிக்குள்ள தான் அந்த விலங்குகள் கூடுதலாக நடமாடுவதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆகவேதான் நான் இந்த பகுதிக்குள்ள இன்றைக்கு காலமாக வந்திருக்கிறேன். வாங்க இப்போ இந்த விலங்குகளை தேடி ஒரு பயணத்தை மேற்கொள்ளும். உண்மையாக பயங்கரமாக இருக்கும். இந்த விலங்குகளை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 தொடக்கம் 400 கிலோ வெயிட் வரை இருக்கும். பலமானம் இருக்கும். இதனுடைய கொம்புகள், இதனுடைய அமைப்பை பார்க்கக்குள்ள மிகவும் ஒரு பயங்கரமான ஒரு தோற்றத்தை தரும். அதோட உண்மையிலே இதனுடைய தாக்குதல்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக பயங்கரமாக இருக்கும். இந்த கொம்புகளை வச்சுக்கொண்டு இந்த மிருகங்கள், அதாவது இந்த விலங்குகள் என்ன செய்யும்னு சொன்னால் இந்த கொம்புகளை வச்சுக்கொண்டு மற்ற மிருகங்கள்னா கொம்புகளால் இடிக்கும். இது இடிக்கிற மட்டும் இல்லை, இந்த கொம்புகளால் வெட்டும் என்றும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவ்வளவு பயங்கரமான மிருகம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள் இந்த காடுகளுக்குள்ளே வந்து யானை, புலி, சிங்கம், கரடி இவைகள்லாம் மிக பயங்கரமான விலங்குகள் என்று சொல்லி. ஆனால் அதையும் விட இந்த விலங்குகள் மிக பயங்கரமாக இருக்கும். நீங்கள் இப்போ நினைப்பீங்கள் நான் இந்த விலங்குகள் என்று சொல்லிக்குள்ள எருமைகளை பற்றி சொல்வதாக நீங்கள் எண்ணிக்கொள்ளலாம். எருமைகள் அல்ல. அதாவது எங்களுடைய வீடுகளில் வளர்க்குற எருமைகளை பற்றி நான் இங்கே கதைக்க வரையில்லை. இது வந்து காடுகளுக்குள்ளே வாழ்கிற மிக பயங்கரமான காட்டெருமைகள். இந்த காட்டெருமைகள் என்று சொல்லிக்குள்ள நெஞ்சுக்குள்ள ஒரு படபடப்பு வரும். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தான் அதனுடைய பயங்கரத்தை நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். அவ்வளவு இந்த தாக்குதல்களை மேற்கொள்றதுல மிக பயங்கரமாக இருக்கும். அவ்வளோ ஸ்பீடாக இருக்கும். அதோடு அதுகளை கட்டுப்படுத்தவே இல்லாது அந்த அளவுக்கு பலம் வாய்ந்த மிருகங்களாக இந்த மிருகங்கள் இருக்கும். இந்த புலி, கரடி, யானை போன்ற விலங்குகளோட கூட போட்டியிடக்கூடியதாவது தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய மிக பயங்கரமான விலங்குகளில் இந்த விலங்குகள் உண்டு. அதாவது பார்க்கைகளை, தோற்றத்தில் பார்க்கைகள், அதனுடைய அமைப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இந்த வளர்ப்பு எருமைகள் போன்ற ஒரு தோற்றம் இருக்கும். ஆனால் அப்படியானது அல்ல. இப்படியே நாங்கள் பார்க்குறோம். இந்த குளப்பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குளப்பகுதியில் தான் கூடுதலாக தண்ணி குடிக்கிறதுக்காக இந்த மிருகங்கள் வருவதாக நான் கேள்விப்பட்டேன். ஆகவே தான் இந்த பகுதியை நான் எப்படியாவது நோட்டமிட்டு கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு எப்படியாவது இதை பார்த்துடணும் என்றது என்னுடைய ஐடியா. வாங்க தொடர்ந்து பயணிப்போம். எப்படியாவது நாங்கள் இந்த விலங்குகளை இதுக்குள்ளே காணக்கூடியதாக இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பாருங்கள், இதில் இந்த தடங்கள் இருக்குது, கால் தடங்கள். உங்களுக்கு தெரியுதோ தெரியல, இந்த கால் தடங்கள் இருக்குது பாருங்கள். இந்த கால் தடங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னால் அண்மையில் இந்த காட்டெருமைகள் பயணித்த தடயங்கள் வந்து இதில் இருக்குது. பாருங்கள், அந்த கால்கள் இந்த சேராக இருக்குது. இந்த நிலம், இந்த சேற்று நிலம் பார்த்தீங்கன்னா புதிதாக கால்கள் இந்த சேற்று நிலமாக இருக்குது. அப்போ இதுக்குள்ளால தான் நாக்கள் என்ன செய்யிருக்கணும்னா போயிருக்கணும். கட்டாயம் நாங்கள் இன்றைக்கு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இதுக்குள்ளால அப்படியே போயிருக்கணும். ஏனண்டா இதால் போய் தான் அந்த குளத்துக்கு போகக்கூடிய மாதிரி. இங்கே பாருங்கள், இந்த கால்களை பாருங்கள், இவ்வளோ பெரிய கால்கள். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கல சில போல சின்ன கால்கள் போல் இருக்கலாம், ஆனால் மிகப்பெரிய கால்கள். இங்கே பாருங்கள், அந்த நீரெல்லாம் இந்த தண்ணியை பாருங்கள் கலங்கி இருக்குது. இதுக்குள்ளால தான் நாக்கள் என்ன செய்யிருக்கணும்னா போயிருக்கணும். அந்த அடையாளங்கள் எல்லாம் இருக்குது. இதுக்குள்ளால பார்த்தீங்கன்னா சரி அப்படியே போயிருக்கு. இந்த தண்ணியை பாருங்கள் அப்படியே கலங்கி இருக்குது.
இதை வந்து இந்த சம்பு புல்லுன்னு சொல்கிறது. இந்த புல்லுக்குள்ளே இந்த மிருகங்கள் நின்றாலும் தெரியாது, இந்த எருமைகள் நின்றாலும் தெரியாது. ஏன்னா நல்ல கருப்பான உருவம், மற்றது பெரிய பயங்கரமான உருவமாக இருக்கும், மிகப்பெரிய உருவம். அந்த அந்த சேப்பை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். உண்மையில் இந்த காடுகளுக்குள்ளே தெரியாதாக்கள் இந்த மிருகங்களை திடீரென்று பார்த்தீங்கன்னா பயந்து போயிடுவீங்க. ஏன்னா அவ்வளவு பயங்கரமாக இருக்கும் இந்த காட்டெருமைகள். பாருங்கள், சம்பப்புல் எவ்வளவு அழகாக வளர்ந்து போயிருக்குது. இதுக்குள்ளால ஆக்கள் போயிருக்கணும். எப்படியாவது இன்றைக்கு இதுகளுக்களால் திரிஞ்சு நாங்கள் பார்ப்போம். இந்த சேறுகளுக்களால் உண்மையாக போகிறது கஷ்டம் இருந்தாலும் நாங்கள் இன்றைக்கு இந்த அடையாளங்களை பிடிச்சி கொண்டு போவோம். இந்த கால் தடங்கள் இருக்குதானே, இந்த கால் தடங்களை அப்படியே பிடிச்சி கொண்டு போனால் நிச்சயமாக ஒரு இடத்துக்குள்ளே நாங்கள் எங்கேயாவது அடையக்கூடிய மாதிரி இருக்கும். எங்கேயும் பக்கத்தில் எங்கேயாவது இடத்துல தண்ணி குடிக்கிறதுக்கு போயிருப்பினோம், இல்லை மேய்ச்சலுக்கு போயிருப்பினோம். தண்ணி இருந்த இடத்த கடந்து தானே போயிருக்கிறோம். அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக மேய்ச்சல் நிலங்களை நோக்கித்தான் போயிருப்பினோம் நினைக்கிறேன். இந்த பகுதியில் அதிகமாக இந்த காட்டெருமைகள நடமாட்டம் இருக்குன்னு சொல்லி எல்லாருமே சொல்லிச்சினோம். காட்டெருமைகள அனுபவம், அதில் ஏற்படக்கூடிய பயம் வந்து மிக பயங்கரமாக இருக்கும். இந்த கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் காட்டெருமைகள் கலைக்க வலிக்கிட்டால் மரத்தில் ஏறி என்ன செய்யணும், அதாவது எங்களுடைய அந்த மிருகங்கள் கலைக்க வலிக்கிட்டால் நாங்கள் என்ன செய்வோம், காட்டுக்குள்ளே போனால் உடனே ஓடி போய் மரத்தில் ஏறித்தான் இருந்துருவோம். ஆனால் இந்த விலங்குகளுக்கு மரத்தில் இருக்கிற கூட சரியான பயம். கரடிகளை போல், கரடிகளை என்ன செய்யும்டா மரத்தில் ஏறி கலைக்கும். அதே மாதிரி இந்த காட்டெருமைகள் என்ன செய்யுமாம்னு சொன்னால் மரத்தில் நாங்கள் ஏறிட்டோம்னா அந்த மரத்தை விட்டு இறங்காது, அந்த மரத்தை விட்டு வெளியில் போகாது, அது அப்படியே நிற்கும், மரத்தை சுற்றி சுற்றி நிற்கும். அதில் இன்னொரு டெக்னிக் கேள்விப்பட்டீங்கண்டா உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்ன செய்யுமாமண்டா, மரத்தில் நாங்கள் ஏறி இருக்கைக்குள்ளே அந்த மரத்தை சுற்றி தன் யூரினை அப்படியே யூரினால் நிலத்தை நினச்சி கொம்புகளால் அப்படியே கிண்டுமாம். அந்த கொம்புகள் சரியான கூரான கொம்புகள். நீங்கள் அந்த கொம்புகளை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது எங்களோட நாட்டில் இருக்கிற அந்த காட்டெருமைகளோட கொம்புகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிறிதாக இருக்கும். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 2 மீட்டர் வரை வளரக்கூடிய கொம்புகள் இந்த காட்டெருமைகளோட கொம்புகள். இங்கே பாருங்கள், கால் தடம் எவ்வளவு பதிஞ்சு போயிருக்குன்னு சொல்லி சிம்பிளாக நினைக்கிறாங்க. சரியான பெரிய ஒரு காட்டெருமை தான் இதுக்குள்ளால் போயிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி நாங்கள் இன்றைக்கு அதில் பார்த்து தீரோணும். நல்ல ஈரழிப்பாக இருக்குது நிலம். இந்த அடையாளங்களை பாருங்க, இப்போ தான் சேறு படிஞ்சு போயிருக்குது. சில இடங்களில் நல்ல நீட்டாக தெரியுது, ஆக்கள் போயிருக்கிறவங்க இருக்குது. இந்த கரையால் அப்படியே போயிருக்கணும், இந்த தண்ணி கரையால் இதுக்குள்ளால போயிருக்கிறேன். கட்டாயம் நாங்கள் இன்றைக்கு என்ன செய்வோம்னு சொன்னால் பார்க்கலாம். நினைக்கிறேன் இந்த கலங்கி இருக்குது, தண்ணியை பாருங்க, இந்த பாருங்க அங்கால தெளிவாக இருக்குது தண்ணி பாருங்க. இதுக்குள்ளால் தண்ணி வந்து கலங்கி இருக்குது. தண்ணி கலங்கி இருக்குன்னா ஆள் இப்போ தான் போயிருக்கணும் இதுக்குள்ளால். இங்கே பாருங்கள், அந்த தண்ணி கலங்க அந்த பாதை இருக்குது, அந்த அடையாளம் அப்படியே இருக்குது. இந்த இதுக்குள்ளால் போயிருக்கணும். நான் சொல்கிறது வீட்டில் வளர்க்குற காட்டெருமைகள் இல்லை, இது வந்து காடுகளுக்குள்ளே வாழ்கிறது, யார்ட்டையும் கொண்ட்ரோலுக்குள்ளே இருக்காது. இப்போ நீங்கள் எருமைகள் என்று சொன்னால் நினைப்பீங்கள் எருமைகளை வளர்க்குறது தானே சொல்லி. இல்லை, அந்த எருமைகள் இல்லை, அது வந்து வீட்டில் வளர்க்குற எருமைகள். இது அப்படி இல்லை, இது வந்து காடுகளுக்குள்ளே ஒரு கட்டக்காலியாக வளர்றது. நிறைய இருக்காது, 1-2 தான் இருக்கும். சில காடுகளில் 1-2 இருக்கும். ஸோ ஆனால் பலமான மிருகங்கள் மிக பெரிதாக வரும். இந்த சாதாரண ஊரில் நாங்கள் வளர்க்குற எருமைகளை விட இதன் நிறை வந்து பெரிதாக இருக்கும். மற்றது உருவத்தில் அமைப்பில் பெரிதாக இருக்கும். கொம்புகள் மிக பெரிதாக வளர்ந்திருக்கும். தோற்றம் வித்தியாசமாக இருக்கும், கருப்பாக இருக்கும். அந்த ஊரில் வளர்க்குற எருமைகள் வந்து சாதுவான எருமைகள், அதை வந்து நாங்கள் கையால் ஈஸியாக இருக்கும், நல்லா பழகும் அந்த எருமைகள். ஆனால் இது அப்படி இல்லை, இது வந்து எங்களை எப்பவும் எதிரியாகத்தான் நினைக்கும், தாக்குதலுக்குத்தான் வரும். இந்த கூடுதலாக இந்த காடுகளுக்குள்ள தேன் எடுக்கிறதுக்கு இல்லை வேறு தேவைகளுக்காக விறகு எடுக்கிறதுக்கு போராக்களெல்லாம் இப்படியான பெருங்காடுகளுக்குள்ள போகிறதுக்கு மற்ற மிருகங்களுக்கு பயம், அதாவது யானை, கரடி, புலி அப்படியான மிருகங்களுக்கு பயப்படுறதோட இந்தியாவில் இருக்கிற ஆக்களுக்கு வடிவாக தெரியும் இந்த காட்டெருமைகளோட தாக்கமும் பயங்கரமாக இருக்கும்னு சொல்லி அதுக்கும் சரியாக பயப்படுவீங்க. நாங்கள் இதுக்குள்ளால் அப்படியே போய் பார்ப்போம். இந்த குளப்பகுதிக்கு தான் இது போகும். குளப்பகுதிக்கு போயிருக்கு நான் நினைக்கிறேன். மற்ற வளத்தால் அந்த புல்வெளி இருக்கிற பக்கத்தால் வந்தால் தான் நாங்கள் ஏதாவது ஒன்றை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ கன நேரமாக இதுக்குள்ளே அப்படியே சுற்றி கொண்டே நிற்கிறோம். இன்னும் எந்த தடயங்களையும் காண இல்லை. ஆக்கள் போயிருக்கிற தடயங்கள் இருக்குது, ஆனால் ஆக்களை காண இல்லை. கூடுதலாக இந்த பிரதேசத்தில் நிற்கிறதாக எனக்கு சொல்லிச்சு. இந்த பகுதியில் இருக்கிறார்கள் சொல்லிச்சுன்னா கூடுதலான காட்டெருமைகள் இந்த பகுதியில் இருக்குன்னு சொல்லி, ஆனால் காண இல்லை ஆக்களை. பார்ப்போம். நாங்கள் தொடர்ந்து இதுகளுக்குள்ளே திரிஞ்சோம்னு சொன்னால் நிச்சயமாக கண்டுபிடிக்கலாம், இருக்கும்னு தான் நினைக்கிறோம். அந்த தூரத்தில் தெரிய பாருங்கள், அந்த மரங்கள் வளர்ந்து போய் இருக்குது, அந்த பகுதி வரைக்கும் நல்ல புல்வெளி தான் இருக்குதா. கூடுதலாக அதுகளுக்குள்ளே நிற்கலாம். இந்த தூரத்தில் கருப்பாக தெரியுது, ஆனால் மிருகம் காட்டெருமையோ அல்லது வேறு என்னவோ தெரியல. நாங்கள் இருக்கா போய் பார்ப்போம், சுற்றி கொண்டு அப்படியே அதுக்குள்ளால் வரைக்கலாம் அந்த வெட்ட பகுதிக்கு வரலாம்.
வெட்டப்பகுதிக்குள்ளே வந்து பார்ப்போம் நிற்குதான்னு சொல்லி பாருங்க. இந்த பகுதி அதாவது ரைட் மக்களே, வெற்றிகரமான ஒரு கண்டுட்டோமா அந்த சைட்டுக்கு நிற்கணும். அக்கள் அந்த குளியல் பிடிக்கிறதோ இல்லை மீற சத்தம் கேட்கும், அதோட கொஞ்சம் சேறு மணக்கும். ஸோ மணக்குது, ஆக்கள் பக்கத்தில் நிற்கணும். நைஸாக வாங்க பார்ப்போம். கொஞ்சம் தூரத்துலேருந்து தான் எடுக்கணும் வீடியோ, என்னென்னா கிட்ட போனால் பயம். வாங்க நைஸாக பார்ப்போம். ரைட், பார்க்குறீங்களா? நான் எல்லா தூரத்துலேருந்து எடுக்கிறேன். மேய்ஞ்சி ஒன்று நிற்கிறேன் மக்களை. தூரத்தில் பாருங்கள், 1 2 இல்லை, கணக்க நிற்கணும். 1 2 3 4 பேர் நிற்கிறேன். பக்கத்தில் என்ன எடுக்கிறேன்னு நினைக்காங்க. நல்லா சூம் பண்ணி தூரத்தில் என்ன எடுக்கிறேன். ஆனால் பாருங்க ஆக்கள் அந்த கண்டுபிடிச்சிட்டு ஆக்கள் நிற்கின வேறோ இந்த சுவடை எடுக்கும், டக்குன்னு சுவடை எடுக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, இவ்வளோ பெரிய ஆக்கள்னு சொல்லி பாருங்க. ஒரு ஆள் அப்படியே நிமிந்து பார்த்து நிற்கிறார். அந்த சுவடை எடுத்துட்டு அதுக்கு தெரிஞ்சிட்டு யாரோ வந்து நிற்கிறோம் அல்லது என்ன மாதிரின்னு சொல்லி தெரிஞ்சிட்டாங்க. பாருங்க, பார்த்தீங்களா உருவங்களை பாருங்கள், இந்த பெருசுன்னு சொல்லி. இது காடு, இது வந்து வளர்க்குற எருமைகள் இல்லை, இது வந்து காடுகளுக்குள்ளே வாழ்கிற எருமைகள். காடுகளுக்குள்ளே கணக்க நிற்கிது, இஞ்சாலையும் நிற்கிது பாருங்கள். முகங்களை பார்க்க அப்பாவியல் மாதிரி இருக்குது, ஆனால் கலைக்க வலிக்கிட்டனா பயம். நான் சரியான தூரத்தில் இருந்து தான் எடுக்கிறேன், நான் கிட்ட போக இல்லை. இது அலர்ட் ஆகிட்டு நம்ம எல்லோரும் அப்படியே நைஸாக பார்த்து கொண்டு நிற்கணும். ஆனால் கூடுதலாக இது 1 2 தான் நிற்கிறது. சிலவளை என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த வளர்ப்பு மாடுகளோடு சேர்ந்தும் இந்த குழுவன், அதாவது இந்த காட்டெருமைகள் வந்து சேர்ந்து வாடுறதும் இருக்குது. பார்த்தீங்களா? நைஸாக பார்த்துங்க, அங்கே நைஸாக வலிக்கிறாரு அங்கால போகிறதுக்கு. அந்த உருவத்தை பாருங்கள், இந்த பெரிய உருவம்னு சொல்லி நைஸாக வலிக்கிடினமே. இஞ்சால ஆக்கள்னு நடமாட்டம் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நைஸாக வலிக்கிட்டோன்னா அங்கால போயினோம் பார்ப்போம், எங்கே போயினோம் என்ன வரணுங்க. பாருங்கள், திரும்பி பார்க்குறது இவ்வளவு பெரிய உருவம்னு பாருங்க. அப்படியே நைஸாக போய் கொண்டிருக்கணும் அவங்களால. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியான்ற அந்த இமயமலை பகுதிகளுக்குள்ளே எல்லாம் பெரிய காடுகளுக்குள்ளே இருக்கிறது. இந்தியா, பூட்டான், சைனாவில் இருக்கிற காடுகள் போன்ற காடுகளில் இருக்குதாமன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். நல்ல பெரிய உருவம் பார்த்தீங்களா? இதுகளுக்கு கிட்டையெல்லாம் போகக்கூடாது, நாங்கள் சேஃபாகவே இருக்கணும், கொஞ்சம் தூரத்திலே இருக்கணும். ஆகலும் கிட்ட போனீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக கலைக்க வலிக்கணும். அப்படியே நைஸாக அங்கால போகிறாரு. நான் நினைக்கிறேன் கண்டுட்டார் போல கொஞ்சம் ஒரு சின்ன ஒன்று நிற்கும். இந்த பாருங்க ஒன்று நிற்கிது. இது மற்ற வளத்தால் வந்த நான் பாருங்க நின்று பார்த்தோன்னு நிற்கிறேன். இது வந்து கொஞ்சம் சின்ன, அதாவது வயது குறைஞ்சது போல இடக்கு நிறைய நிற்கிது. ஆனால் இதை கூடுதலாக என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த இதே மாதிரி காட்டு எருமைகள் வளர்க்குறாக்கள் என்ன செய்யணும்னா தங்களோட மாடுகளை அப்படியே கொண்டே விட்டு நைஸாக தங்களோட மாடுகளோட இந்த மாடுகளை சேர பண்ணி அப்படியே பிடிச்சிடும். உங்கள் பாருங்க அங்கால ஒன்று நிற்கிறாங்க பாருங்க, அதுதான் பெரிய ஆள் பாருங்க. அப்படிங்க போகையில் திரும்பி கொண்டு வருது பாருங்க. மற்றதுகளெல்லாம் நைஸாக பயத்தில் ஓடுது, ஆனால் அவரை பாருங்க அப்படியே நைஸாக திரும்பி கொண்டு வருது. அப்படியே பாருங்க எப்படி நிற்கிதான்னு சொல்லி. கிட்ட போகையில் அதை எடுக்க இல்லாத நான் சூம் பண்ணி தான் எடுக்கிறேன். தூரத்தில் இருந்து அப்படியே சூம் பண்ணி எடுக்கிறேன். பாருங்கள் எந்தளவு அவங்க பாருங்க கிட்ட வாரார், இஞ்சால வாரார். எப்படி நிற்குதான்னு பாருங்க. பாருங்கள் அந்த தோற்றது பாருங்கள், நல்லா நிமிந்துங்க பாருங்கள். போஸை பார்த்தீங்களா? இவ்வளோ பெரிய உருவம்னு பார்த்தீங்களா? ஒன்றுக்குமே பயப்படாது. ஆனால் இங்கே அதாவது எங்கட காடுகளுக்குள்ள இருக்கிற காட்டெருமைகள அளவு இந்த ஆப்பிரிக்க காடுகள் அங்கே இங்கே இருக்கிற விட கொஞ்சம் சின்னந்தான். பாருங்கள் அப்படி இருக்குன்னு அப்படி நிமிந்து நின்று அப்படியே பார்க்குறேன் நைஸாக. இந்த கண்ணெல்லாம் பாருங்கள், பார்க்க பயமாக கிடக்கு தானே சேப்பை பார்த்தீங்களா? ஆனால் இது ஆச்சரியமாக இருக்குது. கூடுதலாக தனித்தனியாக தான் நிற்கிறது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் இந்த கூட்டமாக நிற்கிது, எல்லாம் உண்டாக வந்து நிற்கிது. முகத்தை பாருங்க சேப்பை நைஸாக நின்று பார்த்து ஒன்று நிற்கணும். பாருங்கள் அந்த சூமை நான் குறைக்கிறேன் பாருங்கள். நியாயமான தூரத்தில் இருந்தால் நைஸாக சூம் பண்ணி எடுத்தேன். ஆக்களை கிட்ட இந்த கண்டு மட்டும் நிற்கிது பார்க்குறீங்களா? ஒரு சின்ன கண்டு மங்கால நிற்கிது. ஆக்களை பார்க்கவே பயங்கரம். இந்தியாவில் வந்து கூடுதலாக இந்த மாங்குள பிரதேசங்கள், முத்தியங்கட்டு குளத்துக்கு கீழ்ப்பகுதிகளில் வந்து இவைகள் கூடுதலாக நிற்பினம். இது அநேகமாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் முதல் காலங்களில். இது என்ன செய்யணும், கூடுதலாக இந்த மிருகங்களை வந்து வேட்டியாடுறது. ஏன்னா அது இது வந்து காடுகளுக்குள்ள வாழ்கிறது தானே, அப்படி குறைஞ்சி போயிட்டுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமாக நிற்கிது, எல்லாம் கூட்டமாக நிற்கிது. ஆனால் கால் தடங்களை பார்த்து யோசிச்சுன்னா
ஒன்று ரெண்டு போகையில் நிறைய இதுக்குள்ளால போயிருக்குன்னு சொல்லி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான நிற்கிது. அதாவது கணக்குன்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட 6-7 நிற்கிது. உடனே ஈஸியாக பார்த்து கொண்டு நிற்கணும். பாருங்கள் சேப் அந்த கண்ணை இதெல்லாம் பாருங்கள் எப்படி நிற்கணும்னு சொல்லி. இந்த விலங்குகள்கிட்ட வந்து நாங்கள் எப்பவும் பாதுகாப்பாகவே இருக்கணும், கொஞ்சம் தூரத்திலே இருக்கணும், சரியான பயம். அதோட இப்போ இந்த கோடை காலம் தானே, தண்ணி பிரச்சனை. அதான் நாங்கள் அந்த ஓரளவு கிட்ட இடங்களை நோக்கி வந்திருக்கணும், தண்ணிக்கு வந்திருக்கணும், தண்ணி குடிக்க. பாருங்க நல்லா தூரம் இருந்த ஆக்களை தான் நான் சூம் பண்ணி எடுத்தேன். அவ்வளோ தூரத்தில் இருந்தான் நல்லா கிட்ட சூம் பண்ணி தான் ஆக்களை எடுத்தேன். பார்த்துருப்பீங்க, நீங்கள் பார்த்துருக்குறீங்களா மக்களை? இந்த காட்டு எருமைகளை எங்கேயாவது பார்த்துருங்க. கூடுதலாக இந்த காட்டு பிரதேசங்கள் அண்டிய இடங்களில் வாழ்கிறாக்கள் அதுகள் சம்மந்தமாக கேள்விப்பட்டிருப்பீங்க, அதில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துருக்குறாக்கள் நிச்சயமாக காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த எருமைகளை எங்கே பார்த்தீங்க, எப்படியான சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு பார்க்க கிடைக்குது, அதனால் உங்களுக்கு ஏதாவது ஆபத்துக்கள் அதில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டதான்றதை எனக்கு இந்த காமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது. இந்த பகுதியில் இந்த காட்டெருமைகளை அப்படியே பார்த்து கொண்டு அப்படியே நான் என்ன செய்தேன்னு சொன்னேன், இந்த பகுதியை அப்படியே சுற்றி கொண்டு வந்தேன். மிக ஒரு அழகான இடமும் அதோட இந்த குளம் நிறைஞ்சிருக்கிறபடியே அந்த குளத்தை சூழத்தான் இவை இந்த நடமாட்டங்களும் இருக்குது. கூடுதலாகவே இந்த நடமாட்டம் இருக்கணும். இந்த காட்டெருமைகளை காண்றது ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லிவிடும். என்னடா இதை காணையில் அது உண்மையா. இந்த மாடுகளை சில இந்த மற்ற எருமை மாடுகள், அதாவது ஊரில் வளர்க்குற எருமை மாடுகள் வளர்க்குறார்கள் என்ன செய்யணும்னா இதை பிடிப்பினம் சரியாக கஷ்டப்பட்டு அதுக்கு அந்த தடம் எல்லாம் வச்சு பிடிச்சு மாடுகளோட சேர்த்து வளர்க்குறது. ஆனால் பிடிச்சு வளர்க்குறன்றது சரியான கஷ்டம், அதை பிடிக்கிறது சரியான கஷ்டம். அது அந்த தடம் எல்லாம் வச்சு கட்டி வச்சு கனநாள் கொஞ்சம் மாடுகளோடு சேர்த்து அப்படியே மேய விட்டு அப்படித்தான் அதை அடக்கி எடுப்பினம். ஏன்னா அவ்வளவு இதாக இருக்கும், அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். சிலவளை என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த காட்டெருமைகள் பட்டியில் கொண்டு வந்து மாடுகளோட சேர்த்து ஒரு மாதிரி பிடிச்சி மாடுகளோட சேர்த்து வளர்க்கல திரும்ப என்ன செய்யணும்னா பட்டியில் நிற்கிற மாடு ஒன்று ரெண்டையும் கூட்டிக் கொண்டு அப்படியே காட்டுக்குள்ள திரும்பி போயிடும். இந்த காட்டுக்குள்ள இருந்த பழக்கம் தானே, அது அப்படியே போறதும் இருக்குது. இந்த காட்டு பகுதிகளுக்குள்ள தான் நான் அதிகமாக இந்த விலங்குகள் இருக்கிறாக கேள்விப்பட்டு இன்றைய காலமும் இங்கே வந்த இடத்துல சந்தோஷம் இந்த காட்டெருமைகளையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அந்த காணொலியை தான் உங்களுக்கும் காட்டுவோம் என்று சொல்லி பதிவிட்டிருக்கிறேன். காணொலி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. இந்த காட்டெருமைகளை நீங்கள் எங்க பார்த்திருக்கிறீங்க, எந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்க, இது தொடர்பான தகவல்கள் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குது என்ற விஷயங்களையும் இந்த கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அதோட கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமா புதியவர்கள் காணொலியை பார்க்கிறார்கள் என்னுடைய MLFhistory சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து வைங்க. நான் பதிவிடுகின்ற எல்லா காணொலிகளும் உங்களை உடனடியாக வந்து சேரும். நன்றி, வணக்கம்.